ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு எலிஜிபிலிட்டி என்னென்னா அவங்களுக்கு லேப்டாப் இருக்கணும் ஆர் பிசி, அதாவது பர்சனல் கம்ப்யூட்டர். ஸோ இதை டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ அதில் ஏதாவது ஒன்று இருக்கணும். அது மட்டும் மெயின் எலிஜிபிலிட்டி இல்லை. ஸோ அது கூட நம்மளுக்கு ஒரு வெப்சைட்டு இல்லைனா ஒரு பிளாக் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு ஒரு லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டர் இல்லைனா வெப்சைட்டு இல்லைனா ஒரு பிளாக் இருக்கணும். ஸோ லேப்டாப் கூட வெப்சைட் ஒரு லேப்டாப் கூட பிளாகு, ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? அதுக்கப்புறம் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கணும், இல்லைனா ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்கணும், அப்படியும் இல்லைனா இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட் பேஜஸ், அந்த மாதிரி ஏதாவது இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருக்கணும். ஸோ இதுதான் இந்த இதோட எலிஜிபிலிட்டி. டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் பார்த்தோம், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரும் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு வந்துட்டு ஏதாவது சப்ஸ்கிரைபர் லிமிட்டேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லை. ஸோ நோ அதாவது புதுசாக க்ரியேட் பண்ணி வந்தாலும் அவங்க வந்து எலிஜிபிலிட்டி தான். ஓகேவா? ஸோ இனிமேல் வந்துட்டு நம்மளுக்கு பர் வீக்கு வந்துட்டு ஒரு வீடியோ ஆர் ஒரு கண்டென்ட் நம்ம போடுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு மாதத்துக்கு 4 வரும். ஸோ மினிமம் 4, ஆனால் மேக்ஸிமம் 10 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு உங்களால் முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதை எப்போ சூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 3 days டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ சண்டே ஆர் மண்டே அது பற்றின இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அதுக்கு தேவையானதை நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வெப்சைட் இல்லை அப்படின்னா வெப்சைட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை பிளாக் இல்லை பிளாக்னா க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் சேனலோ இல்லை ஃபேஸ்புக் பேஜஸோ இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜஸ் எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்கிறவங்க இது எலிஜிபிள். மற்றபடி நார்மல் இன்ஸ்டாகிராம் யூசர்ஸும் இனிமேல் ஃப்யூச்சரில் எலிஜிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஐடிஸ் எல்லாமே நியூ ஐடிஸாக வந்துடும். அதாவது புதுசாக நம்மளுக்கு ஐடிஸ் எப்படி கொடுப்பாங்களோ அது மாதிரி எல்லாருக்குமே ஒரே மாதிரி பேட்டர்னில் இருக்கும். ஸோ ஏன்னா ப்ரைவேட் லிமிட்டடாக மாறினா எல்லாருமே ஒரே கேட்டகரியில் வர்றதுக்காக அந்த எல்லாருக்குமே நியூ ஐடிஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.